மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலிருந்து பொருளாதார நிபுணர் திருமிகு பேராசிரியர் முத்துராஜா அவர்கள். வணக்கம் சார். மத்திய பட்ஜெட் பற்றிய விவாதத்தில் இருக்கிறோம். மத்திய பட்ஜெட் பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள், பார்வை என்னவாக இருக்கிறது? வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் என்பது ஒரு மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட 3 மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்பது 6.8 7.2 வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 7.4 வரலாம் எனவும் மற்ற அறிக்கைகள் அறிவிக்கிறது. ஏன் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை ஒட்டிய பல நடவடிக்கைகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், உலக வங்கியும் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்றாங்க, இவர்களும் இந்த வளர்ச்சி விதத்தை ஒட்டிய நிலையிலே செல்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி வீதத்தை அதிகப்படுத்துவதற்காக மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி துறையிலே அதிகமான முன்னெடுப்புகள் இருக்கும். வரி சார்ந்த முன்னெடுப்புகளும் மானியம் சார்ந்த முன்னெடுப்புகள் இருக்கும். மிக குறிப்பாக சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டாக்டர் ஆனந்த் நாகேஸ்வர் சொன்னது போல, இந்தியனைசேஷன் இண்டிஜினைசேஷன் சொல்றோம். இந்தியமயமான தொழில்களும் இந்தியாவுக்கே உரிய சில குறிப்பிட்ட தொழில்களை ஊக்குவிப்பு செய்வதற்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கியமாக பேசப்படும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது, பணவீக்கம் ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. பணவீக்கம் என்றாலே மக்களுடைய வாங்கும் சக்தியை அது பாதிக்கும். மக்களுடைய வாங்கும் சக்தியை பாதிக்காத வண்ணம் பணவீக்கத்தை குறைக்கும் வாயிலாக எப்படி நுகர்வோருடைய உண்மை வருமானத்தை அதிகரிப்பது என்ற விஷயத்தையும் இந்த வரவு செலவு திட்டத்திலே பார்க்கப்படும். அதற்கான வரி சார்ந்த மற்றும் மானியம் சார்ந்த சீரமைப்புகள் இருக்கும். குறிப்பாக மறைமுக வரி என்பது, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்றோம், அந்த மறைமுக வரியிலே சில மாற்றங்கள் வரலாம். பொதுமக்கள் அது அதிகமாக நுகர்வு செய்வதற்கும் தங்களுடைய வாங்கும் திறனை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மிக முக்கியமாக வளர்ச்சியும், இன்னொரு பக்கம் சமூக நீதி அல்லது பொருளாதார சமூக நீதினு பேசுறோம். பெண்கள் சார்ந்து, விவசாயம் சார்ந்து, சிறுதொழில் சார்ந்து, MSME செக்டார் சார்ந்து, ஸ்டார்ட் அப் சார்ந்து, இன்னும் சொல்ல போனால் தொழில்நுட்பத்தில் குறிப்பாக ஏஐன்னு சொல்றோம். ஏஐ தொழில்நுட்பம் எல்லா தொழிலும் எப்படி இருக்க வேண்டும் என்பது சார்ந்து பல அறிவிப்புகள் வரலாம். மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு பெண்கள் வேலை வாய்ப்பு துறையிலே குறிப்பா ஆர்கனைஸ் செக்டார்ல அதிகமான பெண்கள் பங்களிப்பு செய்வதற்கான சில முயற்சிகள் அறிவிக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு அறிவிப்புகள் வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே இந்திய இளைஞர்களை தான் நம்ம சப்ளை பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். திறன்மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வேலை வாய்ப்பு திறன்களையும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் சொல்றோம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு திறன் எதிர்காலத்தை அவர்கள் எப்படி சமாளிக்க முடியும் என்ற திறனையும் உள்ளடக்கிய பல விஷயங்கள், பல அறிவிப்புகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே வருகிறது பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்திய இளைஞர்கள் அவர்களுடைய கல்வி முறையில் மாற்றம் வருகின்ற இந்த சூழலிலே குறிப்பாக எப்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் இந்த திறன் மேம்பாட்டு விஷயங்களை கொண்டு செல்வது என்பதை பற்றி அறிவிப்புகள் வரும். குறிப்பாக வரியிலே பார்க்கின்ற பொழுது மறைமுக வரியிலே நிறைய மாற்றங்கள் வருவலாம். குறிப்பாக நுகர்வோருடைய வாங்கும் சக்தி அதிகப்படுத்துவதற்கான விஷயம். சப்சிடி என்று பார்க்கின்ற பொழுது சில திட்டங்கள் MSME செக்டாருக்கோ அல்லது ஸ்டார்ட் அப் திட்டங்களுக்கோ அல்லது பெண்கள் சார்ந்த தொழில்நுட்பத்திற்கோ, இன்னும் சொல்ல போனால் எனர்ஜி செக்டார், கிரீன் எனர்ஜி சார்ந்த விஷயங்களுக்கோ நிறைய சப்சிடி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஓவராலா பார்க்கின்ற பொழுது பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்டுவதாகவும் பொருளாதார சமூக நீதியை கணக்கில் கொண்டும் இந்த அறிவிப்புகள் வரும் என்று பார்க்கிறோம். நமக்கு தெரியும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்றோம், நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள், 17 இலக்குகளை எப்படி இந்தியா கொண்டு செல்வதை பற்றியும் அறிவிப்புகள் வரும். இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, குஜராத் இந்த முன்மாதிரி மாநிலங்கள் கிடைத்த பொருளாதார முன்மாதிரிகளை இந்த வரவு செலவு திட்டத்திலே மத்திய அரசாங்கம் செயல்படுத்தும் நினைக்கிறேன். குறிப்பாக எப்படி நிதி நிர்வாகத்தை, பினான்சியல் கவர்னன்ஸ் சொல்றோம், நிதி நிர்வாகத்தை எப்படி சீர்மைப்பு கொண்டு வருவது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் எப்படி அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்ற சில அறிவிப்பு திட்டங்களும் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDP பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு நாட்டினுடைய உற்பத்தியானது அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் சூழலில் இந்த பட்ஜெட்டில் அந்த GDP-னுடைய விகிதம் மாறுதல், அதனுடைய தாக்கம் எப்படி எதிரொலிக்கும் என நீங்கள் பார்க்குறீங்க சார்? மிக சரியான பார்வை. 2 விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று, எக்ஸிஸ்டிங் மெத்தடாலஜி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்படி GDP கணக்கின்ற மெத்தடாலஜி பார்க்கின்ற பொழுது மற்ற நாடுகளை பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே GDP-னுடைய வளர்ச்சி என்பது பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறது. அதே சமயத்தில் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த GDP ரீகால்குலேஷன்,
ரீடெஃபனிஷன் ஆஃப் ஜிடிபி இருக்கு. அது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி முறைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வேளாண்மை சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து, உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து இன்றைக்கு பணித்துறை சார்ந்த பொருளாதாரமா இருக்கிறது. பணித்துறையினுடைய சர்வீஸ் செக்டார்னு சொல்றோம், அதோட முக்கியத்துவம் இருந்தாலும் கூட இந்த உற்பத்தி துறையில இருக்கக்கூடிய சிக்கல்களினால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, உண்மையான உற்பத்தி அதிகரிக்க முடியாமல் இருக்கிறது. அதனாலதான் மேனுபேக்சரிங் செக்டாரை நம்ம கவனிக்கிறாங்க. இந்த மேனுபேக்சரிங் செக்டாரையும், அக்ரிகல்ச்சர் செக்டாரையும், சர்வீஸ் செக்டாரையும் நம்ம உண்மையான முகவத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், அதனுடைய சரியான மதிப்பீடை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஜிடிபி கால்குலேஷனை ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. காரணம், உலகளாவிய பார்வையிலே நம்ம ஜிடிபியை ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. வருமானத்தை பார்க்கின்ற பொழுது வருமானம் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களை, குறிப்பாக இன்னும் சொல்லப்போனா விலை அடிப்படையாக இருக்கலாம், வேலையின்மை இருக்கலாம், வறுமை அடிப்படையாக இருக்கலாம், இவையெல்லாம் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த ஜிடிபி ரீகால்குலேஷன், ரீடெஃபினிஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். இது ஒரு பாராட்டத்தக்க ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஜிடிபி பற்றி பேசினோம். அடுத்ததாக சேலரிட் எம்ப்ளாயீஸ், இப்போது சம்பளம் வாங்கக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸினுடைய இந்த வரி செலுத்தக்கூடிய இந்த வரம்பில் இந்த பட்ஜெட்டின் வாயிலாக ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா? தங்கள் பார்வை என்ன? ஒரு முன்னாள் அரசு ஊழியராக, ஒரு ஓய்வூதியராக நான் பார்க்கிற பொழுது பெரிய மாற்றங்கள் இருக்காது. காரணம், இன்றைக்கு மறைமுக வரியிலே, நேர்முக வரியிலே பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. மறைமுக வரியிலே அதிகமான மாற்றங்கள் கொண்டு வரப்படும். காரணம், 2 காரணங்கள். ஒன்று, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்றோம், ஜியோனாமிக்ஸ் சொல்றோம். அதாவது இந்தியா அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய வரி சார்ந்த வாணிப உறவுகளே சில சிக்கல்கள் இருக்கிறது, இந்தியாவுடைய ஏற்றுமதியிலே சில சிக்கல்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நுகர்வோர்கள் இந்திய பொருளை அதிகமாக வாங்குகின்ற காரணத்தினால் இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறது. இந்த சூழலில் பெரிய மாற்றங்கள் நேர்முக வரியில இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒருவேளை கார்பரேட் இன்கம் டாக்ஸ் சொல்றோம், ஒரு அதிக அளவிலே கார்பரேட் இன்கம் டாக்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். காரணம், வரியை மேம்படுத்துவதற்காக. ஆனால் ஒரு பொருளாதாரமானவர்கள் நாம் பார்ப்பது, மறைமுக வரியிலே மக்களுடைய அன்றாட மக்களுடைய வாங்கும் திறனை அதிகப்படுத்துவதற்காக, இந்த பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக அவர்களுக்கான வரி குறைப்பு இருக்கலாம், வரி மாற்றங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நேர்முக வரியிலே பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிச்சயமாக இணைய வழியாக மத்திய பட்ஜெட் 2026-27 பற்றிய தங்களுடைய பார்வைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி சார்.